தேன்கூட்டுல ஈ நெரிக்கிற மாதிரி பஸ் நிலையத்தில் ஜனக்கூட்டம். வருஷா வருஷம் சித்திரை 18க்கு சோழச்சாமி கோயில் திருவிழா. ஜனம் வெள்ளமாய் பொங்கி விட்டது பொங்கி. எத்தனை பஸ் வந்து அள்ளி கொண்டு போனாலும் கூட்டம் குறைஞ்ச பாடில்ல. ஒழுங்கு பண்ண போலீஸ் லத்தி அடி வேற. அவ்வளவும் கறி திங்க வந்த கூட்டம். காரேறி மாட்டு வண்டி கட்டி நடையாய் நடந்து கறிக்கு ஆசைப்பட்டு வந்த ஜனங்கள் தான். ஒரு கடாயா 2 கடாயா 300-400 கடாய் அறுபடம். சோலைச்சாமி துடியான தெய்வம். மண்டக்குத்து வயிற்று வலி மாதிரி கஷ்டங்களுக்கு ஒரு கடாய் நேர்த்திக்கடா. கோர்ட்டு போலீஸ் கேஸுக்கு 2 கடாய். அதுலேயும் கொலை கேஸு விடுதலையானா 3 கடாய் 4 கடா. தலை கால் குடல் ரத்தம் எதையும் கழிக்காம சமைக்கணும். ஆட்டு தோலை கூட தீயில வாட்டி ரோமத்தை உரசி விட்டு தனி குழம்பு வைக்கணும். யாரு வீட்டு பந்தியில யாரு போய் உட்கார்ந்தாலும் இலை போடணும். கேட்க கேட்க கறியை அள்ளி அள்ளி வைக்கணும். கோயில் தளத்துல ஒருத்தர் பொருளை ஒருத்தர் தொடக்கூடாது. 3/4 துட்டை எடுத்து பையில போட்டாலும் காலு கை சுகத்தோட ஊர் திரும்ப முடியாது. வாந்தி பேதி மயக்கம் வந்து சுருட்டி விடும். சுருட்டி ஆளை கூட கை வச்சாலும் வச்சிரும். சோழச்சாமி அப்படி ஒரு துடியான தெய்வம். அங்கம்மா மகன் முத்துப்பாண்டிக்கு வலது கண்ணு மாறு கண்ணு. சின்ன பையதான், 12 வயசு தான் இருக்கும். கூட்டாளி பயலுக விளையாட்டு போக்கில் டே 1.5 கண்ணா என்று அம்மாவின் காதுபட கூப்பிட்டா விளக்கு மாற தூக்கி விடுவாள். காலி பயப்புள்ள, யாரை பார்த்து 1.5 கண்ணுன்னு சொல்ற? என் மகன் அழகேந்திர. உன் 7 தலைமுறை சேர்த்தாலும் என் மகனோட சுருட்டு முடி அழகு பெறுமா? விளக்குமாறு பிஞ்சு போகும் பிஞ்சு. அப்படிப்பட்ட பாசக்காரி தான். கோயிலுக்கு வந்த இடத்துல மகனை விரட்டி விரட்டி அடிக்க ஓடினான். பஸ்ஸுக்கு நெறிய இடம் சனமெல்லாம் வேடிக்கை பார்த்தது. குருட்டு பயப்புள்ள, ஏன் வந்த? எதுக்கு வந்த? நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன்ல. உங்க அப்பா விட்டு பஸ்ஸா ஓடுது. ஓசியிலையா ஏத்திட்டு போவான். டிக்கெட்டுக்கு 2 ரூபாய் வேணுமேடா. நான் என்ன பண்ண? கோயிலுக்கு வந்த இடத்துல யார்கிட்ட கடன் வாங்குறது? காதுகளில் தண்டட்டி தோளுக்கு தொங்கியது. முத்துப்பாண்டி சனங்களின் காலுக்குள்ளும் கைக்குள்ளும் கெளிச்சு கெளிச்சு ஓடனான். அங்கம்மாவுக்கு ஆத்திரமான ஆத்திரம். கோணக்கண்ணு பயப்புள்ள, ஊர் விட்டு ஊர் வந்து என்ன கேவலப்படுத்துது பாரு. தின்ன கறி செரிச்சு போகும் அளவுக்கு கோபம். சுருக்கு பைக்குள்ள 2 ரூபாய் தான் கிடக்கு. ஊரு போய் சேர காருக்கு முழு டிக்கெட்டு 2 ரூபாய். ஆத்தாவுக்கு சரியா போச்சு. மகனுக்கு வயசை குறைச்சு சொல்லி அரை டிக்கெட்டு கேட்டாலும் 10 ரூபாய் வேணுமே. கடன் வாங்க கூட முகம் தெரிஞ்ச சனம் ஒன்றும் தட்டுப்படலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கைவிரல்களை நெரித்தாள். முத்துப்பாண்டிக்கு வயிறு கிணுக் கிணுக் என தனியே ஆடியது. கறியை அள்ளி அள்ளி திணிச்சு அடைத்த வயிற்றோட எவ்வளவு நேரம் பிடிபடாமல் ஏய்ப்பான். எசக்கு பசக்காய் அம்மாவின் கையில் மாட்டிக்கொண்டான். வதக் வதக் என முதுகில் 2 போடு போட்டாள். எனக்கு தெரியாம நடந்தே வந்தல்ல நீ. இப்ப நடந்தே ஊர் போய் சேரு, கபோதி பயப்புள்ள. முத்துப்பாண்டி அலறினான். அம்மா, கறி திங்கணும்னு வந்துட்டேன்மா, இனிமே வரல. அடி பொறுக்க மாட்டாமல் குதித்தான். கூட்டத்துல ஒரு பெரிய மனுஷன் தடுத்து சத்தம் போட்டார். ஏமா, ஏதோ சின்ன பைய கறி மேல ஆசைப்பட்டு வந்துட்டான், விட்டுவியா? பெத்த பிள்ளைய இந்த போடு போடுற? நம்ம போற ஆளுக ஆடி தீபாவளிக்குத்தான் 2 துண்டு கறிய பார்ப்போம். ஏதோ இந்த சோழச்சாமி புண்ணியத்துல வருஷம் வருஷம் ஒரு நாள் ஆசை தீர கறி திங்க கொடுத்து வச்சிருக்கு. அது சரி, நீ சின்ன பையரை சொல்றிய, நீ எதுக்கு வந்த? கறிதிங்கத்தானே? அங்கம்மா மகனை விட்டு விட்டாள். தலையை கோதினாள். முந்தானையை உருவி மகனுடைய முகத்தை தொடச்சு விட்டு, கார் செலவுக்கு இப்ப என்ன பண்றது? அம்மாவுக்கு ஒரு யோசனை தட்டுப்பட்டுச்சு. மகனை இழுத்து காதோர குசு குசுத்தா. சரிதா. முத்துப்பாண்டி தலையை ஆட்டினான். அடிநாக்கில் எச்சி ஊறிக்கொண்டே இருந்தது. வயிறு பிசைந்து பிசைந்து அடிவலி தெரிந்தது. எக்கி எக்கி கொடுத்தான். எம்முட்டு கறி தின்னுட்டேன்னு. பெருநாளி பஸ் வந்தது. ஆத்தாவும் மகனும் அடிச்சு பிடிச்சு ஏறிவிட்டார்கள். அங்கம்மா உட்கார்ந்திருந்த இருக்கைக்கு அடியில நுழைவாயில் நுழைந்து கால்களை சுருட்டி படுத்து கொண்டான். முகத்துக்கு நேரா ஆத்தாவின் கால்கள். கூட்டமான கூட்டம். கூரை மேல சனம். உள்ளே நிற்கும் சனத்துக்கு மூச்சு திணறியது. கூரை மேலிருந்த 1-2 கிழடுகளுக்கும் பயம். பக்கவாட்டு தடுப்ப கெட்டிப்பிடியா பிடிச்சு கொண்டு திருதிருவென முழித்தபடி ஒப்புக்கு பேசி கொண்டிருந்தார்கள். இளவட்டங்களுக்கு கும்மாளம். வெயிலும் தெரியல, வேனலும் தெரியல. இடது பக்கம் சரிந்து தரையை உரசி கொண்டு பஸ் கிளம்பியது. உள்ளே இருக்கும் பொண்ணு பிள்ளைகளுக்கு உசுறு கையில இல்லை. எம்புட்டு கூட்டம். வண்டி கவுந்தாலும் கவுந்துருமோ? கிடைச்ச பிடிமானத்தை இறுக பற்றி கொண்டார்கள். ஆத்தாவின் காலடியில் கிடந்த முத்துப்பாண்டிக்கு வியர்த்து ஓடியது. டிரைவர் ஹார்ன் அடிக்க கூட மதி இல்லாமல் முன் ரோட்டிலேயே கண்ணை வச்சு ஓட்டி கொண்டு போனார். கண்டக்டர் நெரிசலில் பிதுங்கி பிதுங்கி டிக்கெட்
டிக்கெட். திட்டிக் கொண்டே நடந்தார். அங்கம்மா காலடி சேலையை விஸ்தாரமாய் இறக்கிவிட்டு கால்களை அகற்றி மகனை மூடி மறைத்திருந்தாள். ஒத்த ரூபா காசு இருந்தா இந்நேரம் என் மகனை ஒய்யாரத்தில உட்கார வச்சு அதிகாரம் பண்ணி இருப்பேனே. காருக்கு காசு இல்லாம காலடியில போட்டு போறது வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு இல்லையா? நெஞ்சுக்குள் பதக் பதக் என்றது. டிக்கெட் டிக்கெட். முத்துப்பாண்டிக்கு மூச்சு திணறியது. சன்னமாய் எத்தா என்றான். அங்கம்மா குனியவில்லை. வெளியே பராக்கு பார்த்தாள். காலடியை மேலே அகற்றினாள். சனம் ஒன்னோடு ஒன்னு இடித்து கொண்டு திருகியது. கண்டக்டரின் காக்கி சட்டை வியர்வையில் கருத்தே போயிருந்தது. ஏத்தோ ஆத்தாவின் காலை சுரண்டினான். அங்கம்மாவுக்கு கோபமான கோபம். முத்துப்பாண்டிக்கு வயிற்றை புரட்டி வானீர் ஓடியது. 3 முழ தூரத்துல கண்டக்டர் கசங்கி கொண்டிருந்தார். ஏத்தோ கண்கள் நிலை குத்தின. பேதியில போச்சு. கொஞ்ச நேரம் சத்தம் போடாம கிடவன். உதட்டுக்குள் திட்டிக் கொண்டே சேலையை தளர்த்தி இறக்கினான். டிக்கெட் டிக்கெட். 3 முழ தூரம் ஏத்தோ சுரண்டினான். குருட்ட பயப்புள்ள. பின்னங்காலால் ஓங்கி மிதித்தாள். டிக்கெட் டிக்கெட். 2 முழம். ஏத்தோ மறுபடியும் ஒரு மிதி. டிக்கெட் டிக்கெட். 1 முழம். எத்தாய் கிள்ளினான். மிதி மிதி என்று மிதித்து நகட்டி விட்டாள். அப்புறம் கீழே இருந்து சத்தத்தை காணோம். பெருநாளி வந்தது. சனமும் இறங்குச்சு. எப்போ முத்துப்பாண்டி எந்திரி. மெதுவாய் கூப்பிட்டாள். சத்தத்தை காணோம். குனிந்து பார்த்தாள். அத்தாடி இதென்னத்த என் புள்ள மயங்கி கிடக்கு. எப்ப எப்ப முத்துப்பாண்டி ராசா. கைத்தாங்கலாய் தூக்கி நிறுத்தினாள். கண் செருகி எச்சில் ஓடி வியர்த்தது. ஐயா ஐயா முத்துப்பாண்டி, சாமி முத்துப்பாண்டி. படி இறங்கினாள். தள்ளாடி இறங்கியதும் குபக் குபக்கென வாந்தி எடுத்தான். சின்ன கரியெல்லாம் அரையும் குறையுமா பீச்சி அடிச்சது. சனம் கூடியது. குத்துக்காலிட்டு உட்கார்ந்து தலையில் கை வைத்துக் கொண்டு வாந்தி வாந்தியா எடுத்தான். அங்கம்மா மகனுடைய நெஞ்ச தடவி தடவி கொடுத்தாள். அட பாதகத்தி மக்கா, நான் என்ன செய்யட்டும்? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. நெஞ்சில் நெஞ்சில் அடித்துக் கொண்டு மருகினாள். சனம் சொல்லியது, அங்கம்மா வேற ஒண்ணுமில்ல. கோயில் தளத்துல உன் மகன் தெரியாதனமா எதையாச்சும் திருடி இருப்பான். தெரிஞ்சு தெரியாம செஞ்சிருந்தாலும் சோழச்சாமி துடியான தெய்வம் இல்லையா? கை மேல சோதனை காட்டுது. எதுக்கும் அடுத்த சித்திரைக்கு ரெட்ட கடா வெட்டுறன்னு வேண்டிக்கோ. வாந்தி நின்னு போகும். அங்கம்மா மகனை பார்த்தாள். வாய் ஒழுக கண்ணீர் ஓட புறங்கையால் வாயை துடைத்தான். மகனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு கூட்டத்தை விலக்கி நடந்தாள். முதுகுக்கு பின்னால் சனம் மொசுமொசுத்தது. தோளில் கிடந்த முத்துப்பாண்டி தலையை தூக்கி ஆத்தாவின் முகம் தொட்டு தன் பக்கம் திருப்பி, ஆத்தா, அந்த சோழச்சாமி சத்தியமா, உண்மையில சத்தியமா நான் எதையும் திருடலாத்தா. ஆத்தாவின் தலையில் கை வைத்து அழுதான். மகனை கழுத்தோடு வளைத்து சேர்த்து அணைத்துக் கொண்டு நங் நங் என தரை அதிர நடந்து போனாள் அங்கம்மா.